உலக மக்களே வணக்கம். தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு, உலக அரசு வணக்கம். சார், வாடகைக்கு இருக்கோம். எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி. ஒரு கடையில் வாடகைக்கு இருக்கோம். அது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி. செய்யும் தொழில் தெய்வம்னு எழுதியிருக்கு. சரிங்களா சார்? அப்போ நீ எதுக்கு வந்த அந்த வீட்டுக்கு வாடகைக்கு? அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடணும். வாடகை வீட்டுக்கு வந்தில்ல, எதுக்கு வந்த? அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடணும். இதான் சரி. ஒரு தொழிலுக்கு துரோகம் பண்ணுறது பெரிய தவறு. இது சட்டத்தில் செல்லாது. எந்த தொழிலுக்கும் துரோகம் பண்ணுறது சட்டம் ஏற்றுக்கிறாது. இப்போ ஒரு ஏழை இருக்கேன், வீடு கட்ட முடியாது, கடை கட்ட முடியாது, ஆனால் வாடகை கொடுக்கும்படியும் ஏழை. 6,000 ரூபா கொடுத்து நல்ல வீட்டில் இருக்கலாம். 3,000 ரூபா கொடுத்து ஒரு கடையை வச்சு ஒரு 10-20,000 பேர்த்து ஏதோ தொழில் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஏழை முடியும். இந்த வீடு கட்டி வாடகைக்கு வர்றது யார்? பணக்காரங்க. அப்புறம் அந்த கடையை உங்களுக்கு சொந்தம்டா வீடு கட்ட மாட்டாங்க, கடை கட்ட மாட்டாங்க. அப்போ இது யாரை பாதிக்குது? ஏழை மக்களை பாதிக்குது. வாடகை விட்டு கட்டி விடுறது யாருக்கு? ஏழைக்கு. வாடகை கடை கட்டி விடுறது யாருக்கு? ஏழைக்கு. 20 கடை கட்டி வச்சுருக்காங்க. அவங்க 20 கடையில் வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா ஒரு மனுஷன்? ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த முதலாளியை காப்பாற்றனா அரசுடைய வேலை. அதை கெடுக்கலாமா சார்? ஒரு ரோட்டில் படுத்தா ஒரு குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் படுத்தா அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? அப்போது இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் தானே சார்? 20 வருஷம் 50 வருஷத்தில் நீ என்ன பெரிய வாடகை கொடுத்துருவ? அந்த வீட்டில் எவ்வளோ செலவு வரும்? அது எப்படி உனக்கு ஒரு சோறு ஊற்றுறவனா கொலை பண்ணுவியா? தானே சார்? விருந்தாளி வர, ஒரு பிச்சைக்காரனை வர, உனக்கு சோறு ஊற்றுறாங்க, இருக்கவங்கள பூரா அடித்து போட்டு இருக்க பொருளை பூரா அள்ளி போவியா? இது என்ன நியாயம்? இது என்ன அர்த்தம்? நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு போருங்க. அதான் நல்லது சார்.